வணக்கம். காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் திடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மீனா. விளையாட்டு உலகின் நிகழ்வுகளை இன்றைய திடல் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் தரவரிசை பட்டியல். ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலிங் என இரண்டிலும் இந்திய வீரர் ஜடேஜா முதலிடம். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை சுஷ்மா வர்மாவுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு. டிஎஸ்பி பதவி ஆணையை வழங்கினார் ஹிமாச்சல பிரதேச முதல்வர் வீரபத்ரா சிங். லண்டனில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் 9 பதக்கங்களுடன் அமெரிக்கா பட்டியலில் முதலிடம். பல்லடத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டி. தொடர்ந்து 3வது ஆண்டாக சிவகங்கை அணி சாம்பியன். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலானது வீரர்களின் டெஸ்ட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் ஆல்ரவுண்டர் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் இந்திய வீரர் ஜடேஜா முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வாரந்தோறும் சிறந்த வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அதன்படி டெஸ்ட் ஆல்ரவுண்டருக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா 2வது இடத்தில் இருந்து முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அவருக்கு இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக முதலிடத்தில் இருந்த வங்கதேச வீரர் ஷாஹிப் அல் ஹசன் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மற்றொரு இந்திய வீரரான அஸ்வின் 3வது இடத்தில் நீடிக்கிறார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து வீரர் மொயின் அலி இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளார். அதேபோல் டெஸ்ட் பந்து வீச்சாளருக்கான தரவரிசையிலும் இந்திய வீரர் ஜடேஜா முதலிடத்தில் உள்ளார். இங்கிலாந்து வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அஸ்வின் 3வது இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறார். கடந்த வாரம் 3வது இடத்தில் இருந்த இலங்கை வீரர் ரங்கனா ஹெராத் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அணிகளுக்கான டெஸ்ட் தரவரிசையில் 123 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் தென்னாப்பிரிக்காவும் 3வது இடத்தில் இங்கிலாந்தும் உள்ளன. 19 வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து சென்றுள்ள 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்திய அணி அந்நாட்டு அணியுடன் 2 டெஸ்ட் 5 ஒருநாள் போட்டிகள் தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய அந்த அணி 46வது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 181 ரன்களுக்குள் சுருண்டது. இந்தியா தரப்பில் பந்து வீச்சில் அனுகுல் ராய் 4 விக்கெட்டுகளும், ராகுல் சஹார், சிவம் மாவி தலா 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினர். 182 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய கேப்டன் பிருத்திவி ஷா 21 ரன்களிலும், ராணா 2 ரன்னிலும் வெளியேறினர். நிதானமாக விளையாடிய சல்மான்கான் மற்றும் அனுகுல் ராய் இருவரும் அணியின் ரன் எண்ணிக்கையை உயர்த்தி வெற்றிக்கு வித்திட்டனர். சல்மான்கான் 67 ரன்களும், அனுகுல் ராய் 43 ரன்களும் சேர்த்தனர். முடிவில் 34வது ஓவரிலேயே 5 விக்கெட்டுகளை இழந்து இந்திய இளையோர் அணி 185 ரன்கள் எடுத்தது. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்ற இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என முன்னிலை வகிக்கிறது. 4 விக்கெட்டுகளும் 43 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு உதவிய அனுகுல் ராய் ஆட்டநாயகன் விருதை வென்றார். இரு அணிகளுக்கு இடையே 2வது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் 177 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3-1 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றியது. இங்கிலாந்து சென்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி அந்நாட்டு அணியுடன் 3 ஒருநாள், 3 20 ஓவர் மற்றும் 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. ஒருநாள் மற்றும் 20 ஓவர் தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றியது. இரு அணிகள் இடையேயான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 362 ரன்களை எடுத்தது.
அதிகபட்சமாக ஜானி போர்ஸ்டோ 99 ரன்களும், பென் ஸ்டோக்ஸ் 55 ரன்களும், ஜோ ரூட் 52 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் தொடக்க வீரர் எல்கர் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினார். அடுத்து வந்த ஆம்லா 30 ரன்களும், டெம்பா பவுமா 46 ரன்களும் எடுத்தனர். மற்ற வீரர்கள் அனைவரும் இங்கிலாந்து அணியின் அபார பந்துவீச்சில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து 226 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணியில் அலஸ்டர் குக் 10 ரன்களிலும், ஜென்னிங்ஸ் 18 ரன்களிலும் வெளியேற நிதானமாக விளையாடிய ஜோ ரூட் 49 ரன்களை சேர்த்தார். மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேற மொயின் அலி 75 ரன்கள் எடுத்தார். முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 243 ரன்கள் எடுத்தது. 379 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் இங்கிலாந்து மொயின் அலியின் பந்துவீச்சில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். ஹசீம் ஆம்லா 83 ரன்களும், டூப்ளசிஸ் 61 ரன்களும் எடுத்தனர். முடிவில் 202 ரன்களிலேயே தென்னாப்பிரிக்கா சுருண்டது. 177 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய இங்கிலாந்து வீரர் மொயின் அலி ஆட்டநாயகன் விருதையும், தென்னாப்பிரிக்காவின் மோர்னோ மார்கல் தொடர் நாயகன் விருதையும் வென்றனர். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திண்டுக்கல் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் காரைக்குடி அணி நேற்றைய லீக் ஆட்டத்தில் வீழ்த்தியது. இதன் மூலம் காரைக்குடி அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 20வது லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் மற்றும் காரைக்குடி அணிகள் மோதின. இந்த ஆட்டம் நெல்லை சங்கர் நகர் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற காரைக்குடி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக அந்த அணியின் விஷால் வைத்யா, ராஜ்குமார் களம் இறங்கினர். திண்டுக்கல் அணியின் சிறப்பான பந்து வீச்சில் ராஜ்குமார் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்தார். அடுத்து களமிறங்கிய சீனிவாசன் 12 ரன்களில் வெளியேறினார். நிதானமாக விளையாடிய விஷால் 37 பந்துகளில் 2 பவுண்டரி, 2 சிக்ஸருடன் 41 ரன்கள் எடுத்தார். இதைத் தொடர்ந்து கேப்டன் பத்ரிநாத் 26 ரன்களிலும், ஷாஜகான் 20 ரன்களிலும், ஆதித்யா 10 ரன்களிலும், கணபதி 18 ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் காரைக்குடி அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. திண்டுக்கல் அணி தரப்பில் வில்கின்ஸ் விக்டர், சஞ்சய் தலா 2 விக்கெட்டுகளையும், நடராஜன் ஆதித்யா, அருண் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 151 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய திண்டுக்கல் அணியில் தொடக்க வீரர்கள் இருந்து அனைவருமே சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் 20 ஓவர்களில் திண்டுக்கல் அணி 143 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் காரைக்குடி அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காரைக்குடி அணி தரப்பில் மோகன் பிரசாத் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றியின் மூலம் காரைக்குடி அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. காரைக்குடி அணி வீரர் விஷால் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று மதுரை மற்றும் திருவள்ளூர் அணிகள் விளையாட உள்ளன. இரவு 7:15 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த ஆட்டம் நெல்லை சங்கர் நகர் மைதானத்தில் தொடங்க உள்ளது. மதுரை அணியை பொறுத்தவரை 4 லீக் ஆட்டங்களில் விளையாடி 4லும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. ஆகையால் அந்த அணி தொடரில் வெற்றியை பெற காத்திருக்கின்றது. அதே சமயம் திருவள்ளூர் அணியை பொறுத்தவரை 5 ஆட்டங்களில் விளையாடி 2 வெற்றி மற்றும் 3 தோல்வியை சந்தித்துள்ளன. ஆகையால் அந்த அணி இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் காணும் முனைப்புடன் உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய வீராங்கனை சுஷ்மா வர்மாவுக்கு ஹிமாச்சல பிரதேச அரசு டிஎஸ்பி பதவிக்கான ஆணையை வழங்கியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் இங்கிலாந்திடம் போராடி தோல்வியடைந்தனர். இருப்பினும் இந்திய வீராங்கனைகள் போராடிய விதத்தை பார்த்து வாழ்த்துக்கள் குவிந்தன. இந்நிலையில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய வீராங்கனைகள் ஒவ்வொருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்தது. உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக அதில் இடம் பிடித்திருந்த வீராங்கனைகளுக்கு அம்மாநில அரசு பல்வேறு சலுகைகளையும் வழங்கியுள்ளது. அந்த வகையில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சுஷ்மா வர்மாவுக்கு அம்மாநில அரசு டிஎஸ்பி பதவி வழங்கி கௌரவித்தது.
இதையடுத்து அம்மாநில முதல்வர் வீரபத்ரா சிங்கை நேரில் சந்தித்த சுஷ்மா வர்மா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் டிஎஸ்பி பதவிக்கான பதவி ஆணையையும் பெற்றார். 1992ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி சிம்லாவில் சுஷ்மா வர்மா பிறந்தார். சுஷ்மா தலைமையில் 2011இல் நடைபெற்ற 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான அகில இந்திய மகளிர் கிரிக்கெட் தொடரில் ஹிமாச்சல பிரதேச அணி இறுதிப் போட்டி வரை முன்னேறியது. மேலும் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து சர்வதேச அளவில் இந்திய அணிக்காக விளையாடிய ஒரே வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் சுஷ்மா வர்மா. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக இலங்கை வீரர் ஹெராத் விலகியுள்ளார். இலங்கை சென்றுள்ள இந்திய அணி அந்நாட்டு அணியுடனான டெஸ்ட் தொடரை ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் இருந்து இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் ரெங்கனா ஹெராத் காயம் காரணமாக விலகியுள்ளார். இந்த தகவலை இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் போட்டியின் போது ஹெராத்துக்கு காயம் ஏற்பட்டது. அதிலிருந்து மீண்ட அவர் 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடினார். இந்நிலையில் 3வது டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக மீண்டும் அவர் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே இலங்கை அணியிலிருந்து குணாரத்னே, சுரங்கா லக்மல் மற்றும் நுவன் பிரதீப் ஆகியோர் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகியுள்ளனர். 3வது டெஸ்ட் போட்டியில் சொந்த மண்ணில் ஆறுதல் வெற்றியை பெற காத்திருக்கின்றது இலங்கை அணி. 17 வயதிற்குட்பட்டோருக்கான கால்பந்து தொடரில் இந்தியா மற்றும் சிலி அணிகள் மோதிய ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்தியாவில் நடைபெறவுள்ளது. 24 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடர் இந்தியாவின் 6 நகரங்களில் நடைபெறவுள்ளது. இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தொடரில் சிறப்பாக செயல்பட பயிற்சி மேற்கொண்டுள்ளது. உலகக்கோப்பை தொடருக்கு முன்னோட்டமாக மெக்சிகோ சென்றுள்ள இந்திய அணி கொலம்பியா, சிலி மற்றும் மெக்சிகோ அணிகளுடன் விளையாடியது. மெக்சிகோவுடனான ஆட்டத்தில் 1-5 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த இந்திய அணி கொலம்பியா அணியுடனான அடுத்த ஆட்டத்திலும் 0-3 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி போட்டியாக தென் அமெரிக்க தொடரில் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய சிலி அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. ஆட்டத்தின் முதல் பாதியில் 40வது நிமிடத்தில் சிலி அணி கோல் அடிக்க அந்த அணி 1-0 என முன்னிலை பெற்றது. தொடரில் தோல்வியை தகர்க்க இந்திய அணி வீரர்கள் 2வது பாதியில் சற்று எழுச்சியுடன் விளையாடினர். 55வது நிமிடத்தில் இந்திய வீரர் அனிகட் தனது அணிக்கான கோலை அடித்து சமன்படுத்தினார். கோல் அடித்த 2வது நிமிடத்திலேயே அனிகட் சிகப்பு அட்டை வழங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். முடிவில் 1-1 என்ற கோல் கணக்கில் இந்த ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்க அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. சொந்த மண்ணில் நடைபெறவுள்ள தொடரை வெற்றியுடன் தொடங்க இந்திய வீரர்களும் இந்தியாவில் நடைபெறும் தொடரை பார்த்து ரசிக்கவும் காத்திருக்கின்றனர் ரசிகர்கள். ஆடவருக்கான யூரோப் ஹாக்கி தொடர் நாளை தொடங்க உள்ளது. முதல் ஆட்டத்தில் இந்திய அணி பெல்ஜியம் அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. ஆடவருக்கான யூரோப் ஹாக்கி தொடர் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் வரும் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, பெல்ஜியம், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய 4 அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 15 பேர் கொண்ட அணிக்கு மன்பிரீத் சிங் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். தவிர ஜூனியர் உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய வருண்குமார், திப்சன், நீலகண்டா சர்மா, குர்ஜந்த் சிங், அர்மான் சுராஜ் ஆகிய 6 இளம் வீரர்கள் புதிதாக அணியில் இடம்பெற்றுள்ளனர். அணியில் ஆகாஷ் அனில், சுராஜ், திப்சன், கொதாச்சித் சிங், குரீந்தர் சிங், அமித் ரோஹிதாஸ், வருண்குமார், உத்தப்பா, ஹர்ஜித் சிங், மன்பிரீத் சிங், சிங்லென்சனா சிங், சுமித் நீலகண்டா சர்மா, மன்தீப் சிங், ரமன்தீப் சிங், லலித் குமார், குர்ஜத் சிங், அர்மான் ஆகியோர் உள்ளனர். தொடரில் பங்கேற்பதற்காக தீவிர பயிற்சி மேற்கொண்ட இளம் இந்திய அணி கடந்த 5ஆம் தேதி பெல்ஜியம் புறப்பட்டது. பயிற்சி ஆட்டத்திற்கு பின்னர் இந்திய அணி தொடக்க ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி எதிர்த்து விளையாட உள்ளது. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதுகுறித்து பேசிய இந்திய பயிற்சியாளர் ரோலண்ட் ஓல்ட்மான்ஸ், ஒலிம்பிக் தொடருக்கு இப்போதிருந்தே இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த தொடர் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி இந்த தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்றும் பயிற்சியாளர் நம்பிக்கை தெரிவித்தார். டிசம்பர் மாதம் ஒடிசாவில் நடைபெறவுள்ள உலக ஹாக்கி லீக் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்காக அனுபவ வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் 100 மீட்டர் ஓட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை டோரி போவி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க அணி 9 பதக்கங்களுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது.
உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதில் மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை டோரி போவி 10.85 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து தங்கப்பதக்கத்தை தனதாக்கினார். மைதானத்தில் டைவ் அடித்து இலங்கை கடந்த இவரை ரசிகர்கள் உற்சாகப்படுத்தினர். ஐவரி கோஸ்ட் வீராங்கனை மேரி ஜோசி வெள்ளிப் பதக்கமும் நெதர்லாந்து வீராங்கனை டாஃப்னி ஸ்கிப்பர்ஸ் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். போல்வால்ட் பந்தயத்தில் கிரீஸ் வீராங்கனை எகடெரினி ஸ்டெஃபான்ட்னி 4.91 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். அமெரிக்க வீராங்கனை சாண்டி மோரிஸ் வெள்ளிப் பதக்கமும் வெனிசுலா வீராங்கனை ராஃபெல்ஸ் பினாடோ வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவருக்கான குண்டு எறிதலில் நியூசிலாந்து வீரர் தாமஸ் வால்ஷ் 22.03 மீட்டர் தூரம் வீசி தங்கப்பதக்கத்தை தனதாக்கினார். நடப்பு சாம்பியனான அமெரிக்காவின் ஜோகோவிச் வெள்ளிப் பதக்கமும் குரேஷிய வீரர் ஸ்டிவ் சுனிக் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர். மகளிர் சங்கிலி குண்டு எறிதலில் போலாந்து வீராங்கனை விலோ மர்சிங் தங்கம் வென்றார். 6 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த இறுதி ஆட்டத்தில் விலோ மர்சிக் 77.90 மீட்டர் தூரம் எறிந்து தங்கம் வென்றார். சீன வீராங்கனை வாங் வெள்ளிப் பதக்கமும் போலாந்தை சேர்ந்த மல்வினா கோப்ரான் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர். ஆடவர் 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஜமைக்கா வீரர் உமர் மெக்கியாட் தங்கம் வென்றார். டென்னிஸ் உலகில் 5 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று வரும் முன்னாள் நம்பர் 1 வீராங்கனையுமான ரஷ்யாவின் மரியா ஷரபோவா சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் விளையாட வைல்ட் கார்டு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் சீன ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரானது அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் விளையாட ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவாவுக்கு வைல்டு கார்டு வாய்ப்பு வழங்கப்பட்டது. முன்னதாக ஊக்கமந்து பயன்படுத்திய சர்ச்சையால் ஷரபோவா போட்டிகளில் விளையாட 15 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் தரவரிசையில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த ஷரபோவா தடை நீங்கி தற்போது டென்னிஸ் களத்திற்குள் மீண்டும் வந்துள்ளார். சமீபத்தில் கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஸ்டான்ஃபோர்டு தொடரில் 2வது சுற்றில் காயம் காரணமாக வெளியேறிய ஷரபோவா ரோஜர்ஸ் கோப்பை தொடரில் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் காயம் குணமடையாததால் ரோஜர்ஸ் கோப்பை தொடர் மற்றும் அமெரிக்க ஓபன் தொடர்களில் அவர் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்தார். இந்நிலையில் சீன ஓபன் தொடரில் விளையாட ஷரபோவாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய ஷரபோவா, இந்த வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தடைக்கு பிறகு ஆசியாவில் விளையாட உள்ள இந்த தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் கூறினார். ஷரபோவா 2014ஆம் ஆண்டு சீன ஓபன் பட்டம் வென்றுள்ளார். தவிர கார்பின் முகுருசா, கரோலின் ஓஸ்னியாக்கி, வீனஸ் வில்லியம்ஸ் உள்ளிட்ட முன்னணி வீராங்கனைகளும் விம்பிள்டன் தொடர் முடிந்ததோடு இந்த தொடரில் பங்கேற்க உள்ளனர். அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் விளையாட்டு தொடர்பாக பேசப்பட்டு வரும் தகவல்களுடன் காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கரவடிவு. வணக்கம். இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் விளையாட்டு தொடர்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஹேஷ்டாக் ஜடேஜா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்குது. பிசிசிஐ தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் சர்வதேச டெஸ்ட் தொடருக்கான ரேங்கிங் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேங்கிங் பட்டியலில் இந்திய கிரிக்கெட் வீரரான ஜடேஜா 2வது இடத்துல இருந்து ஆல்ரவுண்டர் பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு. இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஜடேஜாவுக்கு தங்களுடைய ட்விட்டர் பகுதியில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னதாக இந்த பட்டியலில் ஷாகிப் அல் ஹசன் முதல் இடத்துல இருந்தாரு. அவர் பின்னுக்கு தள்ளி ஜடேஜா இந்த சாதனையை படைச்சிருக்கிறாரு. ஹேஷ்டாக் ஃப்ரேசர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. இங்கிலாந்து வீரரான ஃப்ரேசருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தினம். இதுவரைக்கும் 46 டெஸ்ட் தொடரில் விளையாடிய ஃப்ரேசர் 177 விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனை படைச்சிருக்காரு. ஹேஷ்டாக் ரோஜர் ஃபெடரர் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. ரோஜர் ஃபெடரருக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் தினம். 1981 பிறந்த ரோஜர் ஃபெடரர் இதுவரைக்கும் 19 கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் விளையாடி இருக்கிறாரு. 36 வயசாகுது ரோஜர் ஃபெடரருக்கு. இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் வீரரான விராட் கோலி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஜடேஜாவுக்கும் அஸ்வினுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த வாழ்த்து பகுதியில அவர் ஜடேஜாவை ஸ்வாட் மாஸ்டர்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஜடேஜாவோட பேட்டிங் திறமை வாழ்வீச்சு பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஒரு பதிவு வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த பதிவை நிறைய பேர் ரீட்வீட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இங்கிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டிகளை இங்கிலாந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போட்டிகளில் மூன் அலி கான் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் 25 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 252 ரன்களை எடுத்து மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டையும் வாங்கியிருக்கிறாரு. இவருடைய புகைப்படங்களும் இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமாக ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி. சமூக வலைத்தள பதிவுகளை தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இத்தாலி டென்னிஸ் வீராங்கனை சாரா எர்ரானி
ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக 2 மாதங்கள் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்துள்ளது. இத்தாலியை சேர்ந்த 29 வயதான டென்னிஸ் வீராங்கனை சாரா எரானி சர்வதேச தரவரிசையில் 98வது இடத்தில் உள்ள இவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் சிறுநீரக பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் இவர் சர்வதேச ஊக்கமருந்து தடுப்பு ஆணையத்தால் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. இதனால் சாரா எரானிக்கு 2 மாதங்கள் விளையாட சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்டபோது தனது தாய் மார்பக புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் அப்போது தவறுதலாக லெட்ரசோல் என்ற மருந்தை பயன்படுத்திவிட்டேன் என்றும் கூறியுள்ளார். இந்த மருந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பயன்படுத்த தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்து பட்டியலில் உள்ளது. முன்னதாக சாரா 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார். அதே ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் காலிறுதிக்கும் அமெரிக்க ஓபனில் அரையிறுதிக்கும் முன்னேறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ப்ரோ கபடி லீக் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் மற்றும் ஹரியானா அணிகள் மோத உள்ளன. இந்நிலையில் புள்ளிப்பட்டியலில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடங்களை பிடித்துள்ளன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். ப்ரோ கபடி லீக் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் களை கட்டி வருகிறது. அதில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் ஹரியானா அணிகள் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெறும் 2வது ஆட்டத்தில் பெங்களூரு தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதுவரை 17 ஆட்டங்கள் முடிந்துள்ளன. ஏ பிரிவில் புனே மும்பை அணிகள் தலா 10 புள்ளிகளுடன் முன்னணியில் உள்ளன. குஜராத் அணி 8 புள்ளியுடனும் டெல்லி 7 புள்ளியுடனும் ஹரியானா 4 புள்ளியுடனும் ஜெய்ப்பூர் 1 புள்ளியுடனும் உள்ளன. பி பிரிவில் நடப்பு சாம்பியன் பாட்னா 15 புள்ளியுடன் முதலிடத்தில் இருக்கிறது. பெங்களூரு அணி 11 புள்ளியுடனும் பெங்கால் உத்தரப்பிரதேஷ் ஆகிய அணிகள் தலா 10 புள்ளிகளுடனும் தெலுங்கு டைட்டன்ஸ் 8 புள்ளியுடனும் தமிழ் தலைவாஸ் 2 புள்ளியுடனும் உள்ளன. சர்வதேச செய்திகளை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வுகள் குறித்த தொகுப்பை காணலாம். பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் நோக்கில் கன்னியாகுமரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. 70 பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த வீரர்களை தேர்வு செய்து அவர்கள் மண்டல மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போட்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயராஜ் தெரிவித்தார். இந்த விளையாட்டோட மெயின் நோக்கமே அடுத்த டிவிஷன் லெவலுக்கு இந்த பிள்ளைங்களை வின் பண்ணுற பிள்ளைங்களை டிவிஷன் லெவலுக்கு கொண்டு போய் டிவிஷன் இந்த பிள்ளைங்க ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டோட ஸ்போர்ட்ஸை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரது தான் இந்த விளையாட்டோட நோக்கம். பல்லடம் எம்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் எம்சி பழனிசாமி நினைவுக்கோப்பை கால்பந்து போட்டி 8வது ஆண்டாக நடைபெற்றது. பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெற்ற இந்த போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. வாழ்வீச்சு, சிலம்பாட்டம், நெருப்பு ஆட்டம் என கலை நிகழ்ச்சிகளுடன் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சிவகங்கை எஸ்ஆர்எம் அணியும் பல்லடம் எம்சி அணியும் மோதின. மின்னொளியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பல்லடம் எம்சி அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சிவகங்கை எஸ்ஆர்எம் அணி தொடர்ந்து 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற சிவகங்கை அணிக்கு கோப்பையுடன் 40,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது.
இரண்டாவது இடம் பிடித்த பல்லடம் MC அணிக்கு 20,000 ரூபாயுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. இதேபோல் 3வது மற்றும் 4வது இடம் பிடித்த நீலகிரி மற்றும் திண்டுக்கல் அணிகளுக்கு கோப்பைகளுடன் முறையே ரூபாய் 10,000, ரூபாய் 5,000 வழங்கப்பட்டன. மின்னொளியில் நடைபெற்ற இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இத்துடன் திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மேலும் புதிய செய்திகளோடு சந்திக்கலாம். நாளைய திடலில் இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.